வணக்கம் அனைவருக்கும், மீடியா துறை நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இந்த மர்மர் திரைப்படத்தை கடைகோடி எங்கும் கொண்டு சேர்த்த தமிழக மக்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்கள், என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்முடைய ஹேம்நாத் சார் இந்த படத்தை எடுத்து முடித்து இன்றைக்கி ஒரு 400 ஸ்க்ரீனில் எனக்கு தெரிஞ்சு தமிழகம் முழுவதும் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ டைரக்டர் இவர் ஒரு ஹார்ட் ஒர்க்கின் மறு உருவம். ஸோ எனக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். இந்த ஒரு இளம் வயதில் இந்த மாதிரி எந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் செட்டில் படம் எடுத்தால் அது வெற்றி அடையுமோ அதை மாதிரி யோசித்து அதை அனுபவித்து இந்த படத்தை அவர் எடுத்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு. அதில் ஆஸ் எ ப்ரொடியூசராக எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ தென் இந்த படத்தை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு சொன்ன குகன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ அவரும் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான். நான் ரொம்ப பெருசாக நான் பேசிக்கினாலும் எனக்கு அந்த ஃபீல் வருது. தென் நன்றி சார். எனக்கு இதில் ரொம்ப எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ஈவன் நான் அவங்களுடைய இயற்பெயரையே மறந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரில் என்ன நேம் கொடுத்துருக்காரோ அந்த நேம் தான் அது எனக்கு நம்ம மெல்வினாக இருக்கட்டும், நம்மளுடைய காந்தாவாக இருக்கட்டும், அங்கிதாவாக இருக்கட்டும், வராத மங்கையாக இருக்கட்டும். ஸோ அந்த பெயர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பெயரை விட இது எப்படி இந்த அளவுக்கு அவங்களுக்கு எனக்கு படம் கதை சொன்னதுலேருந்து எனக்கு அந்தளவுக்கு பார்த்தா இந்த படம் முடித்ததுக்கப்புறம் அது அப்படி தான் இருக்குது ரியலிஸ்டிக்காக. நம்மளுடைய டிஓபி ஜேசன் ப்ரோ எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்காரு. தென் சவுண்டு இல்லாமல் இந்த படம் இல்லை. நம்ம கெவின் அனுதினமும் ராப்பகலாக உழைச்சிருக்காரு நம்ம டைரக்டர் கூட. நம்முடைய ரோஹித், உங்களுக்கெல்லாம் நன்றியை தாண்டி நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இங்கே இருக்கிற நம்ம ப்ரோ ரிச்சி பூந்தமல்லியில் இருக்க நான் ஆஃபீஸில் படம் பார்த்துட்டு நம்ம இவிபி சென்டோஸில் பார்த்துட்டு 10 பசங்க ரிஷி எப்போ வந்தாலும் என்னை நீ கூப்பிடணும், எனக்கு ரிஷி கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே பார்த்திங்கன்னா இங்கே ரிஷிக்கு உருவாயிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய எஸ்பிகே குரூப் இவங்கெல்லாம் லாஸ்ட்டு ஒரு 3-4 டேஸ் ஜஸ்ட்டு ஒரு 6 to 7 hours தூங்குறதுக்காக வீட்டுக்கு போயிட்டு, நான் கம்பெனி ஆரம்பித்து ஒரு 10-12 வருஷம் ஆகுது. சண்டே வி நெவர் ஒர்க். சண்டே செகண்ட் சாட்டர்டே, ஃபோர்த் சாட்டர்டே இருக்கட்டும், சண்டே ஃபஸ்ட்டு டைம் இந்த மூவிக்காக எல்லோரும் என் கூட சண்டே ஒர்க் பண்ணியிருக்கீங்க லாஸ்ட் 10 years. நீங்கள் தான் என்னுடைய பேக் போன். ஸோ நீங்கள் இல்லாமல் இந்த படம் இந்த அளவுக்கு நம்ம இதை கொண்டு போய் சேர்ந்துருக்க முடியாது. இந்தியா முழுவதும், கல்ஃபு முழுவதும், ஆஃப்ரிக்காவில் எங்கெல்லாம் நம்ம எஸ்பிகே குரூப், எஸ்பிகே பவர் டீம் ஒர்க் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி. இதுக்கு மேலே வார்த்தையே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. தென் எங்களுக்காக ஃபஸ்ட்டு ட்வீட் பண்ணேன், உண்மையாக ட்வீட் பண்ணேன் எஸ்ஆர்பி சாருக்கு நன்றி. தென் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஃப்ரம் த மர்மர் மூவின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ண ஆக்டர் ஆர்யா சாருக்கு மிகவும் நன்றி. தென் பார்த்திங்கன்னா புதுசாக இருந்தாலும் இளைஞர்கள் இளசாக இருந்தாலும் முதல்ல கசக்கும், பிறகு இனிக்கும், பிறகு அது கொடி கட்டி பறக்கும். அதுதான் இந்த இளைஞர்கள் படையாக இருந்தாலும் சரி, யார் தயாரித்தாலும் அனைவருக்குமே ஃபஸ்ட் இட்ஸ் இண்டஸ்ட்ரி பிளாக் பஸ்டர் மூவியை நோக்கி போயிட்டுருக்கு. நான் சொல்ல, நம்ம டிஸ்ட்ரிபியூட் சார் சொன்னார், சரிங்களா? அதை நோக்கி நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்குமே இந்த மாதிரி லாஸ்ட்டு 5 yearsல ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர், ஃபஸ்ட்டு டைரக்டர், ஃபஸ்ட்டு மூவி நடித்த ஆர்டிஸ்ட், அது மாதிரி ஒரு செட்டு யாருக்கும் அமையாது. இதை அமைஞ்சு இதை சக்ஸஸ் படமாக மாற்றின என்னுடைய
நண்பர்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரில ஹேம்நாத் சார். நாங்கள் 10-15 வருஷமாக நான் இந்தியா முழுவதும் ட்ராவல் பண்ணி நாமளாம் என்னவோ ஆடு ஒர்க்கு பெரிய அப்படி இப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அவர் பண்ணுற ஒர்க்குக்கெல்லாம் நாங்களும் இன்னும் எவ்வளோ உழைக்கணுன்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணிருக்கு. ஒன்ஸ் அகைன் ஹேம்நாத் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. வித்தின் 2 to 3 இயர்ஸ் உங்களுடைய நீங்கள் எந்த மாதிரி பொசிஷனுக்கு போவீங்கன்றது என்னால் இப்போவே கணிக்க முடியுது. ஒன்ஸ் அகைன் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இலசாக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சலசலப்பு உண்டாக்கி கசக்கி தான் அதிலேருந்து வந்து தான் எங்களால் ஜெயிக்க முடியுன்றதுக்கு இந்த படம் தான் உதாரணம். அனைவருக்கும் நன்றி. பார்த்து பிளாக் வசிங் கொடுத்து தேட்டர் ஃபுல் பண்ணி இவ்வளோ தூரம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லாமல் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்க முடியாது. அண்ட் பர்சனலி தேங்க்ஸ் டு த ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் டைரக்ஷன், பிகாஸ் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட இல்லாமல் ஒரு படம் எடுத்து முடிச்சிருக்காரு. ஸோ ஐ ஆம் ரியலி வாண்ட் டு டெல் யூ தட் ஒரு டேரக்டர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கூட இல்லாமல் ஒரு ஃபாரஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு பேய் படத்தை காமிச்சிருக்காரு. ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் இட். அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் ஒரு சில சீக்வன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, தலை மட்டும் இருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸ்லாம் 1 மணி நேரம் அவங்க உள்ளே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த எஃபெக்ட்ஸ்க்கு அண்ட் எல்லாருக்குமே அவங்களோட எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்ஸ் மீட்டிங் யூ ஆல். பை. Hi all of you, and yeah, I would like to start with a very big thanks to our director Sir Hemnath, and a very big thanks to our producer sir for casting me in this movie and giving me an opportunity to act. And we've had a lovely time during the shoot of this movie, and the public response and everything is superb. All the theatre visits are going great, and I really want to thank all of you for coming and capturing us. And yeah, that's it. Thank you so much. Thank you. எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். இங்கே வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு தி என்டையர் டீம், டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், டிஓபி, ஆர்ட் டைரக்டர், சவுண்ட் இன்ஜின், எடிட்டர் சார், இங்கே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வெரி பிக் தேங்க்ஸ். பிகாஸ் அவங்க இல்லைன்னா இந்த மூவி இந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்குமான்னு தெரியாது. மோரோவராக நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இந்த மூவி வந்து என்டையராக பேரநார்மல் மேக்கிங். ஸோ இந்த மூவி பீப்புள் ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பயம், ஒரு கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். பட் ஒன்ஸ் இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக டைரக்டர் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக. யா, தேங்க்ஸ் டு தி என்டையர் டீம். யுவிகா ராஜேந்திரன் பேசுகிறேன். நான் இந்த படத்தில் காந்தா ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஹேம்நாத் சார் ஃபார் காஸ்டிங் மீ ஆஸ் காந்தா. கொஞ்சம் கொஞ்சமாக மோல்ட் பண்ணி ஓரளவுக்கு குட் வில்லேஜாக கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா இல்லாமல் இந்த அளவுக்கு ரீச் இருந்திருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் சார் ஜேசன் வில்லியம்ஸ் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சவுண்ட் டிசைனர் சார் கெவின் சாருக்கு நன்றி. ப்ரொடியூசர் சார் சாரி ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிகன் சார். அண்ட் என்னோடய கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே பொலைட்டாக நல்லா ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல் காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ, நன்றி. பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை பார்க்காத மேடையும் இல்லை, சினிமா துறை பார்க்காத கலைஞர்களும் இல்லை. இந்த டீம் மர்மர் அந்த மாதிரி வந்த ஒரு நேற்றுக்கு பிறந்த புது குழந்தையாக தான் நான் நினைக்கிறேன். இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடையாக நான் கருதுகிறேன். அது எதனாலன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். 100 வருஷம் இருக்கிற சினிமா காலகட்டத்தில் மர்மர் டீம் டெஃபினட்டாக புதுசாக வந்த குழந்தை தான். இதுக்கு பத்திரிகை துறையிலேருந்தும் ஊடகத்துறையிலேருந்தும் உங்களோட மனமார்ந்த சப்போர்ட்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்துருக்கீங்க. அது உங்கள் கடமையை தாண்டி நீங்கள் இதில் உறுதியாக எங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அது உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய நன்றி. இந்த டீம் சின்ன டீம் தான், ரொம்ப ரொம்ப சின்ன டீம். ஹேம்நாத்தோட டைரக்ஷனில், அவங்களோட விஷனில் ஆக்ட்ரஸாக பார்த்திங்கன்னா ரிஷி, யுவிகா, சுகன்யா,
தேவராஜ், இவங்க எல்லாரும் ஃபஸ்ட்டோட நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சந்தித்தோம். ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்க யாருமே ப்ரெசென்ட் ஆகலை. அதுவே ஒரு புதுசாக இருந்துச்சு. அதுலேருந்து தொடங்கி இந்த படத்தோட ப்ரமோஷனாக இருக்கட்டும், இந்த படத்தோட ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், இந்த படத்தோட கதை கருவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து புதுசாக இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு பெரிய வரவேற்பு. உங்களோட பலத்த கரகோஷங்களும் உங்களோட என்கரேஜ்மெண்ட்டும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த தருணத்தில். பிக் அப்ரிசியேஷன் டு ஆல் ஆஃப் யூ. இது கம்ப்ளீட் பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த எஸ்பிகே பிக்சர்ஸ் திரு பிரபாரன் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விஷனை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு வந்து இது ஒரு பெரிய, ஏன்னா டெஃபினட்டாக இது தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கிறதுனால லிட்டில் மோர் எக்ஸ்டெண்டடாகவே சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆஃபீஸ் டீம், அவங்களோட ஸ்டாஃப், ஃபேமிலி மெம்பர்ஸ், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்து ஒரு எல்லாருமே ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இந்த சின்ன டீமாக நம்ம பார்க்குறதா, இந்த சின்ன டீமில் இருக்கிற வலிமையை பார்க்குறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஸ்ட்ரென்த்து தான் இவங்களோட வலிமை. இவங்களோட ஸ்ட்ரென்த்து தான் இதனோட கம்ப்ளீட் சக்ஸஸ்க்கு உண்டான ஒரு கருவாக நான் பார்க்குறேன். இது இல்லாமல் இந்த தருணத்தில், இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு வாய்ப்பளித்த ட்ரீமாரி பிக்சர்ஸ், எஸ்ஆர் பிரகாஷ் பாபு அண்ணா, எஸ்ஆர் பிரபு, அரவிந்த், கதிர், எங்களோட பொட்டென்ஷியல் ஸ்டுடியோஸ் தங்கப்பிரபாகரன் சார், தங்கமாம்சன்னு சொல்லுவோம், அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட டீமில் குறுகிய காலகட்டத்தில் குயிக்காக, அதாவது நீங்கள் கேள்விப்பட்டது எல்லாம் உண்மை தான், 100 ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் இனிஷியலாக கிடைச்ச ஒரு வரவேற்பு தான் இந்த படம். இந்த படத்தோட வரவேற்பை 2 நாள் 3 நாளில் கண்டினியூஸாக நாங்களும் 3 நாள் 3 டேஸ் லைக் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே கண்டினியூஸாக மிகப்பெரிய உழைப்பு எங்கள் டீமை அளித்தாங்க. எங்கள் டீம் சார்பில் பிரதீப், பிருத்வி, கணேஷ், பிரவீன், கல்யாண சுந்தரம் அண்ணா, தியாகராஜன் அண்ணா, முனியப்பன், கார்த்தி, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் சார்பில் உங்களோட இவங்க எல்லாத்தோட ஆதரவை தாண்டி எங்களுக்கு எக்ஸிபிட்டர்ஸ் சைட்லேருந்து மிகப்பெரிய சப்போர்ட்ஸ் கிடச்சிது. மல்டிப்ளெக்ஸஸ் மட்டும் இல்லாமல் சிங்கிள் ஸ்க்ரீனும் எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தாங்க, எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. முக்கியமாக படு ரமேஷ் சார்லேருந்து, எஸ் பிக்சர்ஸ் சீனு சார்லேருந்து, தலைவர் திருப்பூர் சுப்பிரமணிய அண்ணாலேருந்து, மன்னார் சார்லேருந்து, அழகர் அண்ணாலேருந்து, பிரதாப் சார்லேருந்து எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. இந்த படத்தை வந்து நல்லபடியாக ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு எல்லாருமே ஒரு முக்கியமான காரணம். எல்லாத்துக்கும் திரும்பி ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடை முக்கியமான மேடைங்கிறதுக்கு சொல்ல வந்த காரணத்தை இப்போ சொல்கிறேன். ஒரு 2 காரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என்னடா ஒரு படம் ரன்னிங்கில் சக்ஸஸில் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ வந்து சக்ஸஸ் ஓட சில நேரங்களில் நம்ம சொல்ல முடியும். அந்த தருணத்தை நான் உபயோகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் சொல்கிறேன், புது தயாரிப்பாளர்கள், புது டைரக்டர்ஸ் வர்றாங்க. இப்போது தமிழ்நாட்டில் தமிழ் படங்களோட வெற்றி விகிதம் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 5லேருந்து 6% தான். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 250 படங்கள் வருது. 250 படங்களுமே ஜெயிக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போது எத்தனை படங்கள் ஜெயிக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு படம் தான் ஜெயிக்குது. அந்த ஒரு படங்கிற கணக்கு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 4%லேருந்து 5% தான் பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றியாக இருக்கட்டும். ப்ரொடியூசரோட ப்ராஃபிட்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து அந்த 4% தான் படமாக தான் இருக்குது. சரி, அப்போ என்ன பண்ணணும்? அப்போ இதில் என்ன, ஏன் இந்த சுச்சுவேஷன், இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டோட மக்கள் தொகை சும்மா ஒரு சின்ன மேத்தமேட்டிக்ஸ் தான், உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். 8 கோடி மக்கள் இருக்காங்க. 8 கோடி மக்களில் எல்லாருமே வந்து படம் பார்த்தாங்கன்னா அது மிகப்பெரிய வசூல் வேட்டையாக இருக்கும். அதுதான் புஷ்பா 2 அந்த மாதிரி படங்கள் பண்ணுச்சு. சரி, 8 கோடி மக்கள் இருக்காங்க. இப்போ எவ்வளோ பேர் பார்த்தா வெற்றின்னு தெரியும்? ஒரு 10% அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. 10% அப்படின்னா 80 லட்சம் பேர். 80 லட்சம் பேரோட டிக்கெட் ரேட் இன்றைக்கி 200 இருக்குது. அதனோட கணக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 160 crores வரும். 160 crores வந்து கிராஸ் வந்ததுன்னா மிகப்பெரிய வெற்றி. அப்போ 10% மிகப்பெரிய வெற்றி கொடுக்குதுன்னா அப்போ 1% என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 கோடி. இப்போ 16 கோடி வந்துச்சுன்னா ப்ராஃபிட்டாக அப்படிங்கிறது அந்த ப்ரொடியூசர் எந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த படத்தோட வெற்றியும் பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறத வந்து அப்போ தெரியும். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயமாக சொல்லணும்னு நினைக்கிறேன்.
அப்போது இப்போ கரண்ட்டாக இருக்க வெற்றி விகிதம் வந்து 4%லேருந்து 6% தான் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யோசிச்சுட்டு வாங்க. இங்கே மக்கள் அவைலபிளாக இருக்காங்க. அப்போ வெறும் 1% இல்லை 0.5% இருக்குதுன்னா இப்போ நீங்கள் 5 கோடி பட்ஜெட்டில் பண்ணுற படத்துக்கு உண்டான வெற்றி விகிதம் வந்து உங்களுக்கு வெறும் 0.5% மக்கள் பார்த்தா இந்த படம் வெற்றி. ஸோ இது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்குமே இது தெரியும். இருந்தாலும் நான் நியூ ப்ரொடியூசர்ஸ் வருஷத்தில் நிறைய பேர் வர்றாங்க, கிட்டத்தட்ட 100 ப்ரொடியூசர்ஸ்க்கு மேலே வர்றாங்க. அவங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த தகவலை சொல்லணும்னு நினச்சேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது, இப்போது இந்த மாதிரி படங்கள், இப்போ மர்மர் படங்கள் வந்து ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆகுது. இப்போ ரிலீஸ் ஆகிறப்போ கூட எத்தனை படங்கள் வருது? 10 படங்கள் வருது. 8லேருந்து 10 படங்கள் உறுதியாக ரிலீஸ் ஆகுது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்போ அந்த 8லேருந்து 10 படங்கள் தான் இவங்களுக்கு காம்படிஷனா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போது வேறு என்ன? இப்போ அது ஆக்சுவலாக ப்ரீவியஸ் வீக்கில் ஒரு 10 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட செகண்ட் வீக் தான் வந்து இந்த படத்தோட ரிலீஸ். அப்போ வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணுறது அந்த 10 படங்களும் சேர்ந்து தான். அப்போ 20 படங்களை தான் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா அந்த 20 படத்தை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ஓகேவான்னு கேட்டிங்கன்னா அந்த 20 படங்கள் மட்டும் இல்லை, ஏன்னா செகண்ட் வீக்கில் வர இன்னொரு 10 படங்களும் இருக்குது. ஸோ இப்போ வந்து 30 படங்களில் அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்களா ஓகே அப்படின்னு பார்த்தா அந்த 30 படங்கள் மட்டும் காம்படிஷன் கிடையாது. ஓடிடியில் வர்ற டிஜிட்டலில் அந்த வாரம் வர்ற படங்களும் காம்படிஷன் தான். ஓகே, அப்போது என்ன தான் அதனோட சைஸ் கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து ஒரு 50 படங்களில் கம்ப்ளீட் பண்ணி தான் ஒரு வாரங்களும் ஒரு படங்களும் வருது. ஸோ இந்த காம்படிஷன் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து உங்களோட படத்தோட எல்லாருமே எஃபோர்ட் போடுறாங்க, எல்லாருமே கடின உழைப்பு பண்ணுறாங்க, எல்லாருமே சின்சியராக இருக்காங்க, எல்லாருமே கரெக்டான டெக்னீஷியன்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணி வர்றாங்க. ஸோ அப்படி இருந்தும் எது வெற்றியை தீர்மானிக்குன்னா, நடுவில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆச்சு. ப்ரொமோஷன்ஸ் பண்ணோம்னா படம் எக்ஸ்ட்ராடனரியாக வந்துடும் அப்படின்றாங்க. ரிலீஸ் ஆகிற 250 படமுமே ப்ரொமோஷன்ஸில் தான் வருதுங்க. ப்ரொமோஷன்ஸ் பண்ணாமல் யாருமே படம் பண்ணுறதே கிடையாது. ஸோ ப்ரொமோஷன்ஸ் பண்ணால் மட்டும் ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வந்துட முடியுமானா முடியவே முடியாது. அப்போது ஆடியன்ஸ் வந்து ப்ரொமோஷன்ஸோட ஒரு டிகிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஷோக்கு தான் கொண்டு வர முடியும். அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வர முடியாது. அந்த படத்திலோட ரிலேட்டபிலிட்டி, அவங்களால ரிலேட் பண்ண முடியுது அப்படிங்கிற படங்கள் மட்டும்தான் வந்து அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ப்ரொமோஷன் இல்லாமையும் ஓடக்கூடிய வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவோம், அது நோக்கி ஓடும். அதை நோக்கி வர்றது தான் சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம். ஸோ இதுதான் இது தாண்டி இன்னொன்று என்ன நடக்குதுன்னா, இப்போது இந்த காம்படிஷனில் படம் வந்துருச்சு ஓகே, இதில் வந்து இப்போது ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோவாக இருக்கட்டும், புது ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து பயணிக்கிற அந்த வாரமாக தான் இருக்கும். இதில் ஃபேன்ஸோட சண்டையும் இருக்கும். ஏன் இது எங்கள் ஹீரோ, இது உங்கள் ஹீரோ, இது என்னோடய படம், இது நீங்கள் இந்த படம் அப்படிங்கிற எல்லா சண்டையும் இருக்கும். ஏன்னா இந்த டீம் கொஞ்சம் ஒரு நேரத்தில் மனசு தொடர்ந்து போன டைமில் நம்ம சொன்ன விஷயங்கள் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்ஸ் போட்டு நீங்கள் முன்னேறி போயிட்டே இருங்க. உங்களுக்கு ரேட்டிங்ஸை பற்றி நீங்கள் எதுவுமே ஒரி பண்ண வேண்டாம். ஒரு பர்டிகுலர் நிறுவனம் வந்து ரேட்டிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கல்வியில் இப்போ எக்ஸாம் பீரியடு தான். இப்போ மாணவிகள் வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க. அப்போ என்ன மார்க் எடுத்தால் ஒருத்தங்க பாஸ்ன்னு சொல்ல முடியும்? 100 மார்க் எடுத்தால் பாஸா? எல்லாருமே 100 மார்க்கு தான் எக்ஸாம் எழுதுகிறாங்க. 100 மார்க் எடுத்தால் பாஸா? இல்லையே, அது எக்ஸலண்ட்டுக்கு மேலே தானே இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் தானே சொல்கிறாங்க. சரி 90 மார்க் எடுத்தால் கன்சிடர் பண்ணுவீங்களா? சார் 90 மார்க் எடுத்தால் எக்ஸலண்ட் இல்லை. இப்போ 80 மார்க் எடுத்தால் அது டிஸ்டிங்ஷன் இல்லை. சரி 80 மார்க் எடுத்தாலும் டிஸ்டிங்ஷன், அப்போ ஓகே. அப்போ வந்து இப்போ 70 மார்க்கு 60 மார்க்கெல்லாம் என்ன, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸுங்க அப்படின்னு சொல்கிறோம். இதே சினிமாவில் ஒரு படத்தை வந்து அதே ரேட்டிங்கில் கொடுக்குறோம், கிட்டத்தட்ட 6, 7 அப்படிங்கிறது. அந்த படத்தை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த படத்தை வந்து ஃபெயிலியர் படமாக தான் பார்க்குறாங்க. அந்த படம் வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆகலைங்கிறதான் பார்க்குறாங்க. ஸோ இந்த ரேட்டிங் சிஸ்டமே வந்து அபாலிஷ் பண்ணணுங்கிறது தான் என்னோடய கருத்து. அதை நான் கவுன்சில்லையும் தெரிவிச்சிருக்கேன். அது நம்ம வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங், அது என்ன மாதிரி இந்த ரேட்டிங் சிஸ்டம் ஃபஸ்ட்டு அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த ரேட்டிங் சிஸ்டம் இஸ் நாட் என்கரேஜிங் ப்ரொடியூசர்ஸ். இதனால் ஒரு பெரிய பிஸ்னஸே இருக்குது. நான் வந்து உங்களுக்கு 10க்கு 10 கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வேறு எந்த ரேட்டிங்குமே கிடையாது. டைரெக்டாக 1, 2 ரேட்டிங்கு தான் போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சினிமாவை வந்து நல்வழிப்படுத்துகிறவான முயற்சிகளே கிடையாது. இது நான் வன்மையாக தாழ்மையாகவும் இது வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன்.
ஸோ எப்படி ஒரு ரேட்டிங் சிஸ்டம்னால ஒரு கல்ச்சுரல் சேஞ்சஸ் வருதுங்கிறது வந்து இல்லை அப்படிங்கிறத தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இது எல்லாம் தாண்டி தான் உங்கள் காம்படிஷன். இதுதான் நான் சொல்ல வந்த முக்கியமான ரெண்டாவது காரணம் வந்து இதெல்லாம் தாண்டி தான் காம்படிஷன். இது எதுக்குமே தவண்டு போகாதீங்க. உங்களோட ப்ராடக்ட்டில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், உங்களோட மூவியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, உறுதியாக ஜெயிப்பீங்க. எங்களை மாதிரி நிறைய நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக ரிலீஸுக்கு கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்த முடியும். அந்த நம்பிக்கையில் நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள், நாங்களும் ட்ராவல் பண்ணுறோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இந்த டெக்னீஷியன்ஸ் டீம்ஸ் கம்ப்ளீட்டாக தேங்க்யூ. கெவின், ஜேசன், ரோஹித், கம்ப்ளீட்லி யூ டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். வெரி மினிமல் but then you guys have done a fantastic job. It is a first time in Tamil cinema இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் அந்த 4% வின்னிங் பர்சன்டேஜில் இருக்கிற ஒன் ஆஃப் த டீம்ஸ் நீங்கள். many congratulations to every one of you, including Hasni. I really thank on all your behalf. Thanks for the opportunity. நன்றி, வணக்கம்.